வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் சந்தேகம். கதைக்குள்ள போலாமா? இந்த வடபழனியில வீடு கிடைக்கிறது பெரிய குதிரை கொம்பா இருக்கு என்று அழுத்து களைத்து வந்து சோஃபாவில் தொப்பென்று அமர்ந்தான் விஷால். எதுக்கு இங்க வீடு பாக்குறீங்க? உங்க ஃப்ரெண்ட் யாராவது கேட்டாங்களா என்று சாவதானமாக காப்பி எடுத்து வந்து அவனிடம் கொடுத்து விட்டு பக்கத்தில் அமர்ந்தாள் கௌதமி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நமக்குதான். என்னது நமக்கா? என்ன சொல்றீங்க? இப்பதானே இந்த வீட்டுக்கு வந்தோம், வந்து ஒரு வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள இதுக்கு வீடு? எல்லாம் காரணத்தோட தான் என்று அவள் கையிலிருந்து வாங்கிய காப்பியை ஒரு சிப் செய்தான். என்னங்க காரணம்? இந்த வீட்டுக்கு என்ன குறைச்சல்? இது வரைக்கும் நாம இருந்த வீட்டை விட இது எவ்வளவு வசதியா இருக்கு. இந்த கோடம்பாக்கத்துல இவ்வளவு கம்மியான வாடகைக்கு, அதுவும் நாமளும் ஹவுஸ் ஓனர் மட்டும்தான். அப்படி ஒரு வீடு கிடைக்கிறது எவ்வளவு அதிர்ஷ்டம் தெரியுமா? அதிர்ஷ்டம். நேத்து சங்கரு நான் கோவிலுக்கு போகணும், என்ன வடபழனியில கொஞ்சம் இறக்கிடுன்னு என் கூட வந்தான் இல்ல? ஆமா வந்தாரு. அப்படியே நம்ம வீட்டுக்கு வந்தாரு. அவன் வந்துட்டு போகும்போது வெளியில என்கிட்ட என்ன சொன்னான் தெரியுமா? என்னங்க சொன்னாரு? இந்த ஹவுஸ் ஓனர் பொம்பளை இருக்காங்கல்ல, ஆமா தேவகி அம்மா, ரொம்ப நல்லவங்க. அவங்களுக்கு என்ன? அவங்களுக்கு என்ன ஒன்னும் இல்ல, ஆனா அவங்க பொண்ணு இருக்கா இல்ல? ஆமா ரேவதி, அந்த பொண்ணு தங்கம். எதுக்குங்க? அவளுக்கு என்ன? அந்த பொண்ணு ஒரு மாதிரியாம். என்னது என்று அவனை ஆச்சரியமாகவும் கோபமாகவும் பார்த்தாள் கௌதமி. என்ன கௌதமி அப்படி பாக்குற? என்னங்க, உங்களுக்கு ஏதாவது மனசாட்சி இருக்கா? அந்த பொண்ணு பாவம், அதுவே குனிஞ்ச தலை நிமிராம வர்றதும் போறதும் அது குழந்தைய கதின்னு இருக்குது. அந்த பொண்ணை யாருங்க தப்பா பேசுறது? அடியே, முதல்ல நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா அந்த பொண்ணை பத்தி நம்ம சங்கர் சொன்னதை கேட்டதும் எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. அப்படி என்ன சொன்னாரு? அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி இங்க வந்ததுல இருந்து அது நடவடிக்கை ஒன்னும் சரியில்லையாம். அது யார் கூடவோ தொடர்புல இருக்குது. அதனாலதான் அவன் புருஷன் குடிச்சிட்டு வந்து அவளை அடிக்கிறதும் கத்துறதும் சண்டை போடுறதுன்னு செய்யறான்னு பேசிக்கிறாங்க. இந்த வீட்டை அவங்க மாமனாரை ஏமாத்தி அவ பேர்ல எழுதிக்கிட்டு அவ புருஷனை வீட்டை விட்டு துரத்திட்டாங்களா அம்மாவும் மகளும். நம்ம சங்கர் கூட இந்த ஏரியால வீடு கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு இந்த வீட்டை பார்க்க வந்தானா. அப்பதான் பக்கத்துல இந்த பொண்ணை பத்தி சொல்லியிருக்காங்க. கௌரவமானவங்க யாரும் இந்த வீட்டுக்கு வரமாட்டாங்க, அதனால இந்த வீடு எப்பவும் காலியா தான் இருக்கும்னு சொன்னாங்களாம். சரி நமக்கு எதுக்குன்னு அவன் இந்த வீடே வேண்டான்னு போயிட்டானா. நாம தான் எதுவும் தெரிஞ்சுக்காம வந்துட்டோம். இவ்வளவு வசதியான வீட்டை கம்மியான வாடகைக்கு விடும் போதே எனக்கு சந்தேகமா தான் இருந்தது. இதோ பாரு, இந்த வீட்டுக்கு எவனோ வருவாங்க போல இருக்கு. நீ வேற வீட்டுல தனியா இருக்க, நான் காலையில போனா சாயங்காலம் தான் வரேன். அதனால நம்ம இந்த வீட்டை காலி பண்ணிடுவோம். அதுதான் வீடு பார்த்துட்டு இருக்கேன். என்னங்க, உங்களுக்கு என்ன பைத்தியமா? ஒரு பொண்ணு பார்க்க கண்ணுக்கு லட்சணமா இருந்துட்டா இந்த ஊர் அவளை சும்மா விட்டு வைக்காது. நீங்க பாத்தீங்களா அந்த பொண்ணு நடவடிக்கை சரியில்லைன்னு? நாம எதையும் பார்க்காம தெரிஞ்சுக்காம இப்படி ஒரு பொண்ணை சந்தேகப்படுறது தப்புங்க. நமக்கும் ஒரு குழந்தை இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனாலதான் சொல்றேன் கௌதமி, நம்ம குழந்தை வளர்ற சூழ்நிலை எப்பவும் சரியா இருக்கணும். போதுங்க, எனக்கு அந்த பொண்ணை பார்த்தா தப்பா தெரியல. அதுவும் அந்த அம்மா பாவம், ரொம்ப சாதுவானவங்க. பார்த்தாலே தெரியுது. என்ன பெத்த பொண்ணு மாதிரி பாக்குறாங்க. தப்பு பண்றவங்க யாரும் இப்படி நடந்துக்க மாட்டாங்க. அவங்கள பத்தி சொல்றது அபாண்டம். அப்ப நீ இந்த வீட்டை காலி பண்ண மாட்ட? முடியாது முடியாது, நான் வரமாட்டேன். இந்த சென்னை சிட்டியில இப்படி ஒரு வீடு, இப்படிப்பட்ட மனுஷங்க கிடைக்கிறது கஷ்டம். போங்க நீங்க என்று உள்ளே சென்றாள் கௌதமி. இவளை திருத்த முடியாது, பிடிவாதக்காரி, பட்டாதான் தெரியும் இவளுக்கு என்று சோஃபாவில் சாய்ந்தான் விஷால். ஒரு வாரம் சென்றது. அன்று காலை விஷால் குழந்தையை அழைத்து கொண்டு கிளம்பியதும் அவர்களை வழி அனுப்பிவிட்டு கேட்டை மூடிவிட்டு திரும்பிய கௌதமியை பார்த்து சிரித்து கொண்டே வந்தாள் தேவகி. என்னம்மா, குழந்தை ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாளா? தம்பி வேலைக்கு கிளம்பியாச்சா என்று கையில் இருந்த கிண்ணத்தை அவளிடம் நீட்டினாள். அதை ஆச்சரியமாக பார்த்து கொண்டே கிளம்பிட்டாங்கம்மா. ஆமா என்னம்மா இது என்று மூடியை திறந்தாள் கௌதமி. பால் கொழுக்கட்டம்மா, ரேவதி காலையில செஞ்சா. அப்படியா? ஆமாம்மா, குழந்தைக்கு இன்னைக்கு பிறந்த நாள், அதுதான் அவனுக்கு பிடிக்குமேன்னு செஞ்சா. பரவாயில்லையே, ரேவதி நல்லா சமைப்பா போல இருக்கே. ஆமா கௌதமி, அவ கேட்டரிங் முடிச்சிருக்கா. சமையல்னா சின்ன வயசுல இருந்து ரொம்ப பிடிக்கும். அவங்க அப்பா இருக்கும்போது அவ ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட கேட்டு அவ அப்பாக்கு விதவிதமா சமைச்சு கொடுப்பா. அதை சாப்பிட்டு அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. பாரு, ஒரு நாள் என் பொண்ணு இந்த சமையல் கலையில பெரிய ஆளா வரப்போறான்னு சொல்லுவாரு. அதுக்கேத்த மாதிரியே அவளும் கேட்டரிங் தான் எடுத்து படிச்சா.
அதுல கோல்டு மெடலும் வாங்கினா. பாவம், அவங்க அப்பாக்கு தான் அதை பார்க்க கொடுத்து வைக்கல. அப்ப அவ எங்கேயாவது வேலைக்கு போலாம் இல்ல? போலாம் தான். ஆனா எங்க, அவளை இந்த பாவிக்கு கட்டி கொடுத்து நானே அவ வாழ்க்கை கெடுத்துட்டேன். என்னம்மா சொல்றீங்க? ஆமா கண்ணு, அவளுக்கு வேலைக்கு போகணும், பெரிய ஷெஃப் ஆகணும், சொந்தமா கேட்டரிங் வச்சு நடத்தணும்னு என்னென்னவோ கனவு இருந்தது. ஆனா சின்ன பொண்ணு, பார்க்க லட்சணமா இருக்கா, யாராவது மனசை கெடுத்துட்டு போறாங்க, ஆம்பளை தொன்னை இல்லாத வீடு, அப்படி இப்படின்னு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் பயம் காட்டவே அவசரமா அவ விருப்பம் இல்லாம இந்த பாவிக்கு கட்டி கொடுத்தேன் என்று அவள் கூறிக்கொண்டிருக்க கேட்டை திறந்து கொண்டு ரேவதி உள்ளே வந்தாள். பால் போன்ற நிறம், மிதமான உயரம், பார்ப்பவர்களை மீண்டும் ஒரு முறை திரும்பி பார்க்க வைக்கும் அழகுடன் இருக்கும் ரேவதியை கண்டால் அந்த தெருவில் அனைத்து பெண்களுக்கும் பொறாமை இருப்பதில் எந்த ஆச்சரியமும் இல்லை என்றே தோன்றியது கௌதமிக்கு. அவளை சற்று நேரம் கண் கொட்டாமல் பார்த்து கொண்டு நின்றவளை, அக்கா என்னக்கா அப்படி பாக்குறீங்க என்று தனது பவழ இதழ்களை விரித்து லேசாக சிரித்தாள் ரேவதி. ஒன்னும் இல்ல ரேவதி. ஆமா, குழந்தைய ஸ்கூல்ல விட்டுட்டு வந்துட்டியா? அவனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள்னு அம்மா சொன்னாங்க. ஆமாக்கா, அதுதான் கோயிலுக்கு அவனை கூட்டிட்டு போயிட்டு அப்படியே ஸ்கூல்ல விட்டுட்டு வரேன். ஏமா, நம்ம பாப்பா படிக்கிற ஸ்கூல்ல தானே அவனும் படிக்கிறான். நாளையில இருந்து அவனையும் பாப்பா கூடவே அவங்க அப்பா வண்டியில அனுப்புவோம். நீ ஏன் அவ்வளவு தூரம் நடக்கிற? இல்லக்கா, பரவாயில்ல, அந்த கொஞ்ச நேரமாவது அப்படி போயிட்டு வந்தாதான் நல்லா இருக்கும். இல்லைன்னா வீட்டுக்குள்ளேயே அடப்பட்டு கிடக்க ஒரு மாதிரி இருக்கும். அதெல்லாம் எதுக்கு? வேணும்னா நம்ம சாயங்காலத்துல மார்க்கெட்டுக்கு கோவிலுக்குன்னு போவோம். நீ நாளிலிருந்து அவளை எங்க வீட்டுக்காரோட அனுப்புற என்றாள் கௌதமி உரிமையான கோபத்தில். சரி, போயிட்டு வரட்டும் விடு ரேவதி. கௌதமி தான் அவ்வளவு தூரம் சொல்லுது இல்ல என்றாள் தேவகி சிரித்து கொண்டு. மெதுவாக தலையை ஆட்டிவிட்டு உள்ளே சென்றாள் ரேவதி. அன்று மாலை கௌதமி விஷயத்தை விஷாலிடம் சொன்னதும் அவன் வானத்திற்கும் பூமிக்கும் குதித்து கொண்டு அவளை திட்டி தீர்த்தான். யாரை கேட்டு நீ இப்படி எல்லாம் பண்ற? இதுக்குதான் நான் தலைப்படா அடிச்சுக்கிறேன், வீட்டை காலி பண்ணலான்னு. நானே அந்த பொண்ணை பார்த்தா ஒதுங்கி ஓடுறேன். இந்த வீட்டுல இருந்து வெளியில போனா வந்தா எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறாங்க. இந்த லட்சணத்துல அவ குழந்தைய கூட்டிட்டு போனா அவ்வளவுதான். என்னங்க, நான் சொல்லிட்டேன், நீங்க கூட்டிட்டு போறீங்க அவ்வளவுதான் என்று திரும்பிய கௌதமி, இந்த பாருங்க, இந்த வீட்டை காலி பண்றது அது இதுன்னு பேசுறதை இதோட நிறுத்திக்கோங்க, சொல்லிட்டேன். இன்னொரு வாட்டி அந்த வார்த்தை என் காதுல விழக்கூடாது என்று உள்ளே சென்றாள். ஆமா, பெரிய இவளுக்கு என்ன, நான் இல்ல அவதிப்படுறேன் என்று டிவியை ஆன் செய்தான். மறுநாள் காலை வண்டியில் தனது மகளை ஏற்றி அமர வைத்த கௌதமி உள்ளே எட்டி பார்த்து, ரேவதி குழந்தைய கூட்டிட்டு வாமா என்றதும் விஷாலின் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தது. ஆமா, இந்த வெத்து பந்தா கொன்னும் குறைச்சல் இல்ல, வேணும்னு என வெறுப்பேத்தவே பண்றா முட்டைக்கண்ணி என்று மனதில் கௌதமியை வருத்து கொண்டிருந்தான். என்னங்க, எதனா சொன்னீங்களா என்று விஷாலை திரும்பி பார்த்தாள் கௌதமி. நான் என்ன சொன்னேன்? ஆமா, உன் ஃப்ரெண்ட் எங்க? சீக்கிரம் கூப்பிடு, ஆபீஸ்க்கு நேரம் ஆகுது, அப்புறம் நான் கிளம்பி போயிடுவேன் என்று வண்டியை ஸ்டார்ட் செய்தான். இருங்க, ரொம்ப தான் பண்றீங்க, அதோ அவங்க வந்துட்டாங்க என்று உள்ளே பார்த்தாள். ஒரு கையில் தனது மகனை பிடித்து கொண்டு ஒரு கையில் லஞ்ச் பேக் எடுத்துக்கொண்டு ஓடி வந்த ரேவதி, சாரிக்கா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு என்றாள். பரவாயில்லம்மா என்று குழந்தையை தூக்கி தனது மகள் அபிநயாவின் பின்னால் அமர வைத்தாள். சஞ்சய், அக்காவை கெட்டிய பிடிச்சுக்கணும் சரியா என்று அவனுக்கு முத்தமிட்டாள். என்று தலையை ஆட்டிய சஞ்சய் தனது தாயை பார்த்து, அம்மா பாய்மா என்று டாட்டா காட்ட, என்ன புடிச்சுக்கோடா என்று அபி அவன் கைகளை எடுத்து தனது இடுப்பில் கட்டி கொண்டாள். சரி, நான் கிளம்புறேன் என்று வண்டியை கிளப்பினான் விஷால். அவர்கள் தெருமுனையை திரும்பும் வரை பார்த்து கொண்டிருந்த இருவரும் உள்ளே திரும்பினர். அக்கா, அவருக்கு எதுக்கு சிரமம்? பாவம், அவரை பார்த்தா கோவமா இருக்கிற மாதிரி தெரியுது. ஒருவேளை லேட் ஆயிடுச்சுன்னு சங்கடப்படுறாரா என்றாள் ரேவதி அமைதியாக. ஏய், அதெல்லாம் ஒன்னும் இல்ல, அவர் எப்போ அப்படிதான், காலையில டென்ஷன் ஆயிடுவாரு. அது போகட்டும், அம்மா எங்க? அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க என்றாள் ரேவதி. பிறகு சற்று நேரம் அவளுடன் பேசிவிட்டு மாடிக்கு சென்றாள் கௌதமி. சற்று நேரத்தில் காலிங் பில் சத்தம் கேட்டு கதவை திறந்த கௌதமி விஷால் நின்று கொண்டிருப்பதை பார்த்து, என்னங்க இப்பதான் போனீங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க, ஆபீஸ் லீவா என்றாள் ஆச்சரியமாக. லீவு நினைச்ச லீவு விட இது என்ன உங்க அப்பாவோட ஆபீஸா? இப்படி திடீர்னு வந்து நிக்கிறீங்களேன்னு கேட்டா ரொம்ப தான் பேசுறீங்க. என்னங்க, எதுக்கு வந்தீங்க?
ஒரு முக்கியமான ஃபைலை விட்டுட்டு போயிட்டேன், அதை எடுக்க வந்தேன், போதுமா? நானே கடுப்புல இருக்க, நீ வேற என்று பரபரப்பாக அனைத்து இடங்களையும் தேடிக்கொண்டிருந்த விஷால் ஒரு வழியாக ஃபைல் எடுத்துக்கொண்டு வெளியே ஓடினான். இவருக்கு இதே வேலை என்று அவர் பின்னால் சென்றாள் கௌதமி. கீழே நின்று கொண்டிருந்த விஷாலின் வண்டியை ஒரு மனிதன் தள்ளிவிட்டு கேட்டை திறந்து கொண்டு உள்ளே வர அதை பார்த்த விஷாலுக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது. ஏய், யாரா நீ என்று ஓடிச் சென்று அவனை பிடித்தான். தள்ளாடி கொண்டு விஷாலின் கையை பிடித்த அந்த மனிதனின் மீது சாராயர் நாத்தம் குப்பென்று வீச விஷாலுக்கு மயக்கமே வந்துவிடும் போலானது. ஏய், என்ன பார்த்து யாருன்னு கேக்குறியா? நீ யாருடா என்று அவன் தள்ளாடி கொண்டு விஷாலின் மீது சாய்ந்தான். அவனை பிடித்து நிறுத்திய விஷால், நான் யாரா இருந்தா உனக்கு என்ன? எதுக்கு என் வண்டியை தள்ளி விட்டுட்டு உள்ள வர? ஆ, பெரிய வண்டி போடா, என்கிட்ட இல்லாத வண்டியா? இதோ பாரு, இந்த கோடம்பாக்கத்துல மெயினான இடத்துல இவ்வளோ பெரிய வீட்டுக்கு சொந்தக்காரன் நானு. என் வீட்டு வாசல்ல உன் வண்டியை நிறுத்திட்டு என்ன பார்த்து யாருன்னு கேக்குறியா? நீ யாருடா? ஓ, இப்ப புரியுது, நீ அந்த ரேவதியோட ஆளா? அவளுக்கு நீ இப்ப புதுசா? ஓடி காளி, எங்க அவ? என் சொத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு என்னை துரத்தி விட்டுட்டு புதுசா ஆளை சேர்த்துக்கிறாளா என்று வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி அவனை அதிர்ந்து பார்த்து கொண்டு நின்றனர் விஷாலும் கௌதமியும். இதற்குள் உள்ளிருந்து ஓடி வந்த ரேவதி அந்த மனிதனை பார்த்து முகம் சுளித்தாள். எங்க வந்தீங்க? எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கீங்க என்று அவள் கேட்பதற்குள் பலார் என்று அவள் கன்னத்தில் அடித்த அந்த மனிதன், என்னடி, என்ன பார்த்து எங்க வந்த நான் கேக்குற? ஆத்தாலும் மகளும் சேர்ந்து என்ன குடிச்சிட்டு கலாட்டா பண்றேன்னு போலீஸ்ல புடிச்சு கொடுத்து 1 மாசம் உள்ள உட்கார வச்சிட்டீங்கல்ல? எங்கடி உங்க ஆத்தாக்காரி? எங்க? கூப்பிடு அவளை என்று கத்தினான். அவங்க இங்க இல்ல, உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்கு இங்க வந்து இப்படி கலாட்டா பண்றீங்க என்று ரேவதி கேட்க அவள் முகம் சிவந்து காணப்பட்டது. எனக்கு 2000 பணம் வேணும், கொண்டா. என்னது 2000-ஆ? என்கிட்ட இல்ல. ஏன் இல்ல? எங்க அப்பனை ஏமாத்தி இந்த வீட்டை எழுதி வாங்கிக்கிட்டு வாடகை விட்டு மாசம் பணத்தை வாங்கி ஆத்தாள மகளும் ஜாலியா ஊரை சுத்துறீங்க. ஆனா என் பணத்தை நான் கேட்டா இல்ல, நான் சொல்ற, குடிடி, என் பணத்தை குடு என்று அவள் சேலையை பிடித்து இழுத்தான். விடு விடு என்று அவள் புழுவாக துடிக்க விஷால் டக்கென்று பாய்ந்து சென்று அந்த மனிதனை பிடித்து வெளியே தள்ளினான். ஏய், ஆள் வச்சு அடிக்கிற, உன்னை நான் என்ன பண்றேன் பாரு, உன்னை சும்மா விட மாட்டேன். தண்ணிய போட்டுட்டு வந்து உன்னை அடிக்கிற அடியில பாருடி என்று கத்தி கொண்டே வெளியே சென்று அவனை வெறிக்க பார்த்து கொண்டிருந்த ரேவதி விஷாலை பார்த்து கையெடுத்து வணங்கிவிட்டு அழுது கொண்டே உள்ளே ஓடினாள். இதற்குள் தேவகி உள்ளே வர அவளிடம் கௌதமி நடந்ததை கூற அவள் பதறிக்கொண்டு ரேவதியிடம் சென்றாள். பாத்தியா, இதுக்குதான் சொன்னேன், உன்னால இன்னும் எனக்கு என்னெல்லாம் அசிங்கமாக போகுதோ என்று வண்டி எடுத்துக்கொண்டு ஆபீஸுக்கு சென்றான் விஷால். அவன் சென்றதும் உள்ளே சென்ற கௌதமியை பார்த்த ரேவதி ஓடி வந்து அவளை கட்டி கொண்டாள். அக்கா அக்கா, என்ன மன்னிச்சிடுங்க, என்னாலதான் பாவம் அவருக்கு என்று தேம்பினாள். ஏ ரேவதி, என்னம்மா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பக்கத்தில் இருக்கோம், நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த உதவி கூட செய்யலன்னா என்ன இருக்கு? ஆமா, அவர்தான் உங்க வீட்டுக்காரரா என்றாள் கௌதமி ஆச்சரியமாக. ஆமாங்கா, அந்த பாவிதான் என் வீட்டுக்கார் என்று முகத்தை மூடிக்கொண்டு அழுதாள் ரேவதி. அழாத ரேவதி. ஏம்மா, இப்படி கிளி போல ஒரு பொண்ண அந்த குரங்குக்கு கட்டி கொடுக்க எப்படி உனக்கு மனசு வந்தது? அதுதாம்மா விதி. விதி யார விட்டுது? அவங்க மாமனாரு அந்த கவலையிலேயே போய் சேர்ந்துட்டாரு. ஆனா பாவம், அந்த மனுஷன் ரொம்ப நல்லவரு. பெத்த மகளாட்டம் இவன் மேல பாசமா இருப்பாரு. இவ்வளவு அவங்க அப்பா மேல இருந்த பாசத்தை எல்லாம் தன்னோட மாமனார் கிட்ட காட்டினா. இந்த குழந்தைய தன் மகனுக்கு கட்டி வச்சு தானே அவ வாழ்க்கையை இப்படி பண்ணிட்டோமேன்னு ரொம்ப வருத்தப்படுவாரு. நான் தான் அவரை சமாதானம் செய்வேன். அப்பதான் ஒரு நாள் எங்களை கூப்பிட்டு இந்த வீட்டை இவளுக்கும் என் பேரனுக்கும் எழுதி வச்சிட்டதா சொன்னாரு. இது அவ பாதுகாப்புக்குன்னு சொல்லுவாரு. நான் பயந்துட்டேன். அதெல்லாம் வேண்டாம் அண்ணா, உங்க மகனுக்கு தெரிஞ்ச ஏதாவது பிரச்சனை ஆகிட போகுதுன்னு பயந்தேன். ஆனா அவர் கேட்கல. என் குழந்தைக்கு நான் பண்ற இந்த பாதுகாப்பு அவளுக்கும் அவ குழந்தைக்கும் பிற்காலத்துல உதவியா இருக்குன்னு சொன்னாரு. அன்னைக்கு ராத்திரியே அவருக்கு நெஞ்சு வலி வந்துடுச்சு. நாங்க ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போறதுக்குள்ள போயிட்டாரு. பாவம், அன்னில இருந்து இந்த குடிகாரனோட ஆட்டம் அதிகமாயிடுச்சு. எங்க அப்பனை ஏமாத்தி நாங்க சொத்தை எடுத்துக்கிட்டோன்னு ஊரெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சான். ராத்திரியில குடிச்சிட்டு வந்து இவளை இழுத்து போட்டு என் எதிர்க்கவே அடிப்பான். குழந்தை துடிப்பா. யாராவது தடுக்க வந்தா அவனை நீ வச்சிருக்கியான்னு சொல்லுவான்.
இதுக்கு பயந்தே யாரும் இங்க குடுத்தனம் வராம இருந்தாங்க. இப்படி சொல்லி சொல்லி இந்த தெரு ஆளுங்க எல்லாம் இவளை சந்தேகப்படுற மாதிரி பண்ணிட்டான் பாவி. அவளை வேலைக்கு போக விடாம ஒரே அட்டகாசம் பண்ணுவான். குடிச்சிட்டு அவ வேலை பாக்குற இடத்துல போய் கத்தி அமக்கலம் பண்ணுவான். இதுக்கு பயந்துகிட்டே குழந்தை படிச்சுட்டு கூட வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்குறா. இந்த வாடகை, எனக்கு வர்ற பென்ஷன், இதெல்லாம் தான் காலத்தை தள்ளுறோம். சஞ்சயோட படிக்கிற பசங்களோட பர்த்டேக்கு அவ வீட்லயே கேக்கு செஞ்சு கொடுப்பா. அத அப்படியே பரவி எல்லாரும் பணத்தை கொடுத்து கேக்கு செஞ்சு கொடுக்க சொல்லி இவகிட்ட கேட்பாங்க. அதுல ஓரளவு வருமானம் வருது. இப்படி நாங்க கஷ்டப்பட்டு காலத்தை ஓட்டுனா இந்த பாவி அந்த பணத்தையும் புடுங்கிக்கிட்டு போயிடுறான் என்று கண் கலங்கினாள் தேவகி. கௌதமியின் முகத்தில் வேதனை தெரிந்தது. இப்படி அமர்க்களம் பண்றாருன்னு தான் போன மாசம் எங்களால தாங்க முடியாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம். இப்ப வெளியில விட்டுட்டாங்க போல இருக்கு. அதுதான் இங்க வந்து கத்திட்டு போனாரு. அக்கா, தயவு செஞ்சு நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. அவர் அப்படிதான் குடிச்சிட்டு அப்பப்ப வந்து கலாட்டா பண்ணுவாரு. இனிமேலும் அவரால் உங்களுக்கு தொந்தரவு வராம நாங்க பாத்துக்கிறோம். அதுக்காக நீங்க வீட்டை காலி பண்ணிடாதீங்க. நீங்க இருக்கிறதாலதான் கொஞ்சம் எங்களுக்கு நிம்மதியாவும் தைரியமாவும் இருக்கு என்று கெஞ்சினாள் ரேவதி. என்ன ரேவதி, இதுக்காக எல்லாம் நாங்க காலி பண்ணிடுவோமா? நீ அதுக்காக எல்லாம் போட்டு மனசை குழப்பிக்காத, சரியா என்று அவள் கண்களை துடைத்தாள். 1 மாதம் சென்றது. கௌதமி தேவகியுடன் ரேவதியுடன் மிகவும் அன்பாகவும் நெருக்கமாகவும் பழக, குழந்தைகளும் ஒருவருக்கொருவர் விளையாடி கொண்டு மகிழ்ச்சியாக இருந்தனர். ஆனால் விஷாலுக்கு இது எல்லாம் ஒன்றும் பிடிக்காமல் எப்பொழுதும் வீட்டை காலி செய்து விடலாம் என்ற பாட்டையே பாடிக்கொண்டிருந்தான். கௌதமி அதற்கு மறுப்பு தெரிவித்துக் கொண்டிருந்தாள். அன்று ஆபீஸில் இருந்து வெளியே வந்த விஷால் வண்டி எடுத்து கொண்டு திரும்ப ரோட்டில் ஏதோ கூட்டமாக இருப்பதை பார்த்து தயங்கி நின்றான். அங்கு இருந்த ஒரு மனிதரை விசாரித்ததில் அங்கு ஏதோ ஒரு குடிகாரன் குடித்து விட்டு ரோட்டில் திரிய அவன் மீது லாரி மோதியதாக கூறினார். அருகில் சென்று பார்த்த விஷாலின் கண்களில் அதிர்ச்சி. டக்கன வண்டி எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு சென்ற விஷால் அங்கு வாசலில் ரேவதி நின்று கொண்டிருப்பதை பார்த்து தயங்கிக் கொண்டே அவளிடம் சென்றான். அவனை பார்த்து அங்கு துணிகளை எடுத்துக் கொண்டிருந்த ரேவதி அமைதியாக வீட்டிற்குள் செல்ல திரும்பினாள். தொண்டையை கனைத்தான் விஷால். ரேவதி அவனை மெதுவாக திரும்பி பார்த்து நின்றாள். என்னங்க, உங்க வீட்டுக்காருக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அவர் ஸ்பாட்லியே என்று அவன் கூறுவதற்குள் உள்ளிருந்து போனுடன் ஓடி வந்தாள் தேவகி. 10 நாட்கள் அனைத்து முடிந்து சொந்த பந்தங்கள் அனைவரும் செல்ல அன்று குழந்தையை வண்டியில் அமர வைத்து விட்டு உள்ளே எட்டி பார்த்தாள் கௌதமி. ரேவதி சஞ்சய் அழைத்து கொண்டு வெளியே வர அவளை பரிதாபமாக பார்த்து கொண்டிருந்தனர் கௌதமியும் விஷாலும். கௌதமி அமைதியாக குழந்தையை தூக்கி அபின் பின்னால் அமர வைத்தாள். சாயங்காலம் நீங்க போக வேண்டாம், நானே சஞ்சயை பாப்பா கூட கூட்டிட்டு வந்துடுறேன் என்ற விஷாலை ஆச்சரியமாக பார்த்தாள் கௌதமி. ரேவதி அமைதியாக நின்றாள். அன்றிலிருந்து விஷால் ரேவதியின் மீது பரிதாபப்பட்டு அவளுடன் தயங்கி கொண்டு பேசுவதும், மார்க்கெட்டில் இருந்து தங்களுக்கு காய்கறி வாங்கி கொண்டு வரும்போது அவர்களுக்கும் வாங்கி வருவதும், தேவிக்கு ஆஸ்பத்திரிக்கு அழைத்து செல்வதும் என இயல்பாக பழக, இதையெல்லாம் பார்த்து கௌதமியின் மனதில் லேசாக சஞ்சலம் ஏற்பட்டது. இதுக்கு முன்னாடி குடிகாரனா இருந்தால் அவளுக்கு புருஷன்னு ஒருத்தன் இருந்தான். இப்ப அவனும் இல்ல. அந்த பொண்ணை இனி கேட்க யாரும் இல்ல. அவளுக்கும் சரியான வயசு, தனியா வேற இருக்காங்க. இவர் அப்படிப்பட்டவர் இல்லைன்னாலும் யார் மனசு என்ன எப்படி மாறுன்னு யாருக்கு தெரியும்? எல்லாம் சூழ்நிலை தான் காரணம். அவ வேற லட்சணமா இருக்கா என்று மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருந்த கௌதமிக்கு விஷாலின் நடவடிக்கைகள் சந்தேகத்தை ஏற்படுத்த, அதை அவளை வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை என்றாலும் அவளது பேச்சிலும் நடத்தையிலும் ஏற்படும் மாற்றத்தை கவனித்துக் கொண்டு வந்தாள் ரேவதி. அன்று காலை வண்டியில் அபியை அமர வைத்து விட்டு வேண்டா வெறுப்பாக சஞ்சயை அழைத்து கொண்டு நின்றாள் கௌதமி. ரேவதி சஞ்சயை அழைத்து கொண்டு வெளியே வர அவள் பின்னால் தேவகியும் வந்தாள். அம்மா, இந்தாங்க இந்த மாச வாடகை என்று அவளிடம் வாடகையை கொடுத்தான் விஷால். அதை வாங்கி கொண்ட தேவகி, தம்பி, அடுத்த மாசம் நாங்க மாடி போர்ஷன்ல சின்னதா ஒரு மெஸ்ஸ ஆரம்பிக்கலான்னு இருக்கோம். சஞ்சய் கூட படிக்கிற ஒரு பையனோட அம்மா பேங்க்ல வேலை பாக்குறாங்க. அவங்க பையன் பிறந்த நாளைக்கு நம்ம ரேவதி தான் சாப்பாடு எல்லாம் செஞ்சு கொடுத்தா. அது பிடிச்சி போய் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க எல்லாம் எங்களுக்கும் அவங்கள செஞ்சு கொடுக்க சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நிறைய ஆர்டர் வருது. அதனால அவங்களே தன்னோட பேங்க்ல லோனுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன், நீங்க ஒரு மெஸ்ஸு போல ஆரம்பிங்கன்னு சொன்னாங்க. நாங்களும் யோசிச்சோம், அவங்க சொன்னது சரின்னு பட்டுது. அதுதான் மேல இருக்கிற போர்ஷன்ல ஆரம்பிக்கலான்னு முடிவெடுத்துட்டோம். நீங்க இந்த மாசம் கொஞ்சம் வீட்டை என்று தயங்கினாள் தேவகி. விஷால் அமைதியாக தலையை ஆட்ட கௌதமிக்கு ஒரு புறம் ஹப்பாடா என்று ஆனாலும்
மறுபுறம் அவள் மனதின் எண்ணத்தை ரேவதி அறிந்து கொண்டாளா என்ற சந்தேகம் வந்தது. அவள் மெதுவாக நிமிர்ந்து ரேவதியை பார்க்க ரேவதி சிரித்து கொண்டே, அக்கா, நானே இனிமேலும் குழந்தைய கூட்டிட்டு போய்க்கிறேன், வரேன்கா என்று சஞ்சய் அழைத்து கொண்டு புறப்பட்டாள். அவளை அதிர்ச்சியாக பார்த்து கொண்டு நின்றாள் கௌதமி. இத்துடன் சந்தேகம் கதை முற்றும். உங்களுக்காக எழுதின அந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.